சுதந்திரத்தை பத்தி பேசுறோமே தவிர ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி பேசல. ஆலிமாக்கள் ரொம்ப ஆழமாக இதை உணர்ந்து கொள்ளுங்க. ஷரியத் என்பது அடிமைத்தனம் அல்ல. ஷரியத் என்பது அடிமைத்தனம் அல்ல. ஷரியத்து தான் உலகத்தினுடைய சுதந்திரத்தின் உச்சம். ஒரு கார் எப்ப வேகமா போகும்? ஒரு கார் ஓட்டுறோம்னா அந்த கார் எப்ப வேகமா போகும்னா, கார்ல எப்ப பிரேக் சரியாக இருக்குதோ அப்பதான் கார் வேகமா போகும். கார்ல பிரேக் இல்ல அப்படின்னா யாரும் எடுத்து ஓட்ட மாட்டோம். கார் என்பது பிரேக் என்பது வெளியிருந்து பார்க்கும்போது காரை நிப்பாட்டுற மாதிரி தெரியும். ஆனா எந்த கார்ல பிரேக் சரியாக இருக்குதோ அந்த கார் மட்டும் தான் 300 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்ட முடியும். அதுபோலதான் மார்க்கம். ஷரியத் என்பது அடிமைத்தனம் அல்ல. ஷரியத் என்பது ஒரு கட்டுப்பாட்டு தன்மையை நமக்கு கொடுக்குது, ஒரு பேலன்ஸ்டு சிஸ்டத்தை நமக்கு கொடுக்குது. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் இறக்கும் வரை செய்யக்கூடிய காரணங்களை, எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி புர்கா போடணும், ஏன் புர்கா போடுறோம், நம்ம ஏன் தொழுகிறோம், நம்ம ஏன் நோன்பு வைக்கிறோம், நம்ம ஏன் ஜகாத் கொடுக்கிறோம், இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை அறிந்த ஆளும் பெண்களாக நீங்க மாறணும். இன்னைக்கு பெண்கள் நிறைய படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்கு மத்தியில சரியான ஷரியத் போய் சேர மாட்டேங்குது. பிற்போக்குத்தனம்னு யோசிக்கிறாங்க. மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கம் பிற்போக்குத்தனம்னு யோசிக்கிறாங்க. இல்ல, இது பிற்போக்குத்தனம் இல்ல. அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல்-இஸ்லாம தீனா. உலகத்திலேயே உச்சகட்டமாக எல்லா விதமான கருத்துக்களையும் மிகச்சரியாக மனித இனத்தினுடைய வாழ்க்கையினுடைய நலவுகளுக்காக சொல்லப்பட்டதுதான் ஷரியத். இதை தயவு செய்து இங்க படிக்கக்கூடிய ஆலிமாக்கள் இன்னைக்குள்ள டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்குள்ள மக்களுடைய மனநிலைகளை தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்குள்ள மக்களுடைய உணர்வுகளை தெரிஞ்சுக்கங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நீங்க மக்களுக்கு மத்தியில விழிப்புணர்வு கொடுக்கும் போது உங்க காலம் வேறு, எங்க காலம் வேறு. காலங்களை அறிந்து, மக்களுடைய நடைமுறைகளை அறிந்து, மக்களுடைய சிந்தனைகளை அறிந்து மக்களிடத்துல தீனை பத்தி பேசுங்க. சம்பந்தமே இல்லாம பேசி மக்களை விரண்டோட வச்சிடக்கூடாது. பஷிரு வலா துனஃபிரு, யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு. எப்பயுமே இலகுவாக்குங்க, கடினமாக்காதீங்க. மக்களுக்கு அப்படியே அரவணைத்து 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 மக்களை உருவாக்குங்க. வந்திருக்கிற ஆலிமாக்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் போங்க. இளம் பெண்களை சந்திங்க, படிக்கக்கூடிய பெண்களை சந்திங்க, வேலைக்கு போகக்கூடிய பெண்களை சந்திங்க. மக்களுக்கு மத்தியில எழுச்சியை உருவாக்குங்க. அது ரொம்ப ரொம்ப தேவை. இது மூணாவது கடமை. 4வது கடமை, இங்க பட்டம் வாங்கக்கூடிய மக்களுடைய 4வது கடமை என்னன்னா ஆகிரத். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. நம்ம எல்லாரும் மௌத்தா போயிருவோம். நம்ம எல்லாருக்குமே தோல் சுருங்கும், முகம் சுருங்கும், முடி நரைக்கும், கால் தடுமாறும், முட்டி வலி ஏற்படும், நோய்கள் ஏற்படும், உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது. இது எல்லாத்துக்குமே ஏற்படும், நமக்கும் ஏற்படும். நம்ம எல்லாரும் ஒரு நாள் மௌத்தா போவோம். இப்ப சாதாரண ஃபைல் வெளியே வந்தா எவ்வளவு பெரிய மோசமான நிலையை சமூகத்துல பாக்குறோமோ அதை விட நம்முடைய ஃபைல் அல்லாஹ்ட்ட வெளிவரும். அல்லாஹ் நம்மள்ட்ட கேள்வி கேட்பான். குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். எல்லாமே அழிஞ்சு போயிடும். நம்ம எல்லாரும் கூப்பிட்டு கேள்வி கேட்கப்படுவோம். அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும் அப்படிங்கிற உணர்வுகளை மக்களிடத்தில் ஏற்படுத்தி கொண்டே இருங்க. மக்களிடத்தில் ஏற்படுத்தி கொண்டே இருங்க. இதுதான் நம்முடைய கடமை. இந்த 4 கடமைகளையும் சுமந்து கொள்ளுங்க. எல்லா நபிமார்களும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் வரலாற்றை எடுத்து படிச்சு பாருங்க. எல்லா நபிமார்களும் இந்த 4 விஷயங்களை தான் திரும்ப திரும்ப மக்களுக்கு சொன்னாங்க. ஒன்று வஹதானியத், இறைவன் ஒருவன் தான்ங்கிற கருத்து. 2வது ரிசாலத், இந்த வேதத்தை பாதுகாக்கணும். 3வது ஷரியத், வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்கணும். 4வது நம்ம எல்லாரும் ஒரு நாள் இறந்து போவோம். இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில் இறைவன் படைத்தவன் நம்மை கேள்வி கேட்பான் அப்படிங்கிற உணர்வுகளை மக்கள்கிட்ட ஏற்படுத்துங்க. இந்த 4 கடமைகள் தான் கல்வியின் நோக்கம், மதரசாக்களுடைய நோக்கம், இங்க பட்டமாகி வெளியாகக்கூடிய ஆலிமாக்களுடைய நோக்கம். இந்த நோக்கங்களை சுமந்து கொள்ளுங்க, உணர்வு ரீதியாக சுமந்து கொள்ளுங்க. உங்களுக்கு 6 பொறுப்புகள் இருக்கு. அதையும் சொல்ல முடிச்சுக்கிறேன். 6 பொறுப்புகள். முதல் பொறுப்பு, உங்களை அல்லாஹ்வோடு இணைத்துக் கொள்ளுங்க. ரஃபி ஹாஜா மிக அழகாக சொன்னாங்க, நாம மாறாம சமூகத்தில் எதையும் மாற்ற முடியாது. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். எல்லாரும் மாறணும்னு ஆசைப்படுறோம், நாம மாற மாட்டேங்கிறோம். நம்ம மாறினாதான் எல்லாம் மாறும். இஸ்லாஹு நஃப்ஸ் இருந்தாதான் இஸ்லாஹு நாஸ் ஏற்படும். ஆலிமாக்கள் தயவு செய்து உங்களை வலிமையாக அல்லாஹ்வுடைய தொடர்பை, குர்ஆனுடைய தொடர்பை, நபியினுடைய முஹப்பத்தை நீங்கள் பெருக்குவதை கொண்டுதான் உங்களை கொண்டு ஹிதாயத் நசீபா. உங்களிடத்துல பரிசுத்தம் இல்ல,
உங்களுடைய பார்வைகள்ல தெளிவில்ல, வார்த்தைகள்ல கவனம் இல்ல, உங்களுடைய உள்ளங்கள்ல நல்ல சிந்தனைகள் இல்ல, அடுத்தவங்களுடைய குறைகள் நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா நம்மளை கொண்டு நிச்சயமா ஹிதாயத் மக்களுக்கு நசீபாகாது. வலிமையான ஈமானை உருவாக்கிக் கொள்ளுங்க. இது உங்களுடைய முதல் பொறுப்பு. உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில், உங்களுக்கும் படைத்தவனுக்கும் மத்தியில் உணர்வுகளை சரி செய்து கொள்ளுங்க. இரண்டாவது, உங்க பெற்றோர்களை, வீட்டில் உள்ள குறிப்பாக வயதான தாத்தா பாட்டி நானா நன்னி பெற்றோர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு படிப்பு அதிகமாக தயவு செய்து தாய்மார்கள் தவறாக நினைக்காதீங்க. பெரியவர்களை மதிக்கக்கூடிய வாழ்வியல் உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகும். முன்னோர்களை மதிக்காத எந்த சமூகமும் முன்னேறியதாக வரலாறே கிடையாது. முன்னோர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை. சாதித்த வளர்ந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மக்களை உற்று கவனியுங்கள். அவர்கள் எல்லாம் முன்னோர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, முன்னோர்களை மதிக்கக்கூடியவர்களாக, முன்னோர்களோடு இணைந்து வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு உள்ள இந்த 2K கிட்ஸ் 1996க்கு பிறகு பிறந்த குழந்தைகளுடைய நிலைகளை பத்தி உலகம் வருத்தப்படுது. அவங்க எல்லாம் அத்தா அம்மாவை பார்த்து வளரல, சோசியல் மீடியாவை பார்த்து வளர்றாங்க. இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னன்னு சொன்னா, யார் சொல்றதையும் புரிஞ்சுக்க முடியல, யாருடைய கருத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியல, எல்லாமே அவங்களை அடக்கிற மாதிரியே தெரியுது. இதெல்லாம் உளவியல் ரீதியாக பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆலிமாக்களாக நீங்க மாறணும். பெண் சமூகத்தினுடைய கட்டமைப்பு தான் சமூகத்தினுடைய எழுச்சி. ஆண்கள் எவ்வளவு நேரம் மேடை போட்டு கூட்டம் நடத்தி என்ன பேசினாலும் சமூகத்தை மீட்டெடுக்க முடியாது. வீடுகள்ல உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் உங்க பிள்ளை உங்களுடைய மனைவியும் என்னுடைய மனைவியும் மாறாத வரை சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்க முடியாது. The responsibility starts with me and you. மாற்றம் என்பது வீட்டிலிருந்து உருவாகும். மாற்றம் என்பது நம்மிடத்திலிருந்து உருவாகும். அதனால தாய்மார்கள் தயவு செய்து வந்திருக்கிற அல்லமாக்கள் ஆலிமாக்கள், உங்களுடைய இரண்டாவது பொறுப்பு வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் அத்தா அம்மா தாதா தாதி இந்த வயதான மக்களின் மீது கனிவு கொள்ளுங்க, அன்பு கொள்ளுங்க. அவங்களுடைய துவாக்களை எப்படியாவது வாங்கிருங்க. நான் நிறைய கவுன்சிலிங்ல கலந்துக்கிறேன். ஒரு பெண்மணி என்று சொன்ன வார்த்தை எனக்கு அப்படியே காதுல கேட்குது. அந்த பெண்மணி நல்லா இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை, மௌலானா நான் இன்னைக்கு வாழ்க்கையில நல்லா இருக்கேன்னு சொன்னா அதுக்கு முழுக்க காரணம் எங்க தாதிக்கு நான் நிறைய ஹிதமத் பண்ணுவேன், எங்க தாதி என்ன நல்லா பார்த்துக்கிட்டேன், எங்க தாதியுடைய துவா அதுதான் என் வாழ்க்கையினுடைய வெற்றி அப்படிங்கிறத கண்கூடாக வேற யாரும் இல்லை, என் மனைவி தான். என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, என் மனைவி அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் நல்லா இருக்கேன்னா அது காரணம் எங்க நன்னிமா எங்க தாதியுடைய துவா தான். 1 வருஷம் 2 வருஷம் படுத்தே இருந்தாங்க, நான் தான் பார்த்துக்கிட்டேன். அது வாழ்க்கையினுடைய வெளிப்படும். எல்லா மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்படும். உங்களை கொண்டு உலகமே மாற்றம் அடையும். இரண்டாவது, உங்க பொறுப்பு உங்க பெற்றோர்களையும் வீடுகளில் உள்ள வயதான தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் மீது கனிவாக அன்பாக இணைப்பாக இருங்க. அவங்களை எதிரிகளாக பார்க்காதீங்க. மூன்றாவது, உங்களுடைய மிக முக்கியமான பொறுப்பு கணவன் மனைவி உறவு முறை. நிக்காஹ் முடித்து நீங்க போகும்போது வாழ்க்கையை ருசியாக ரசனையாக வாழுங்க. இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய அடிப்படையே கட்டுப்படுதலும் விட்டு கொடுத்தலும் தான். கணவனுக்கு கட்டுப்படுதல் அடிமைத்தனம் அல்ல, ஒரு பெண் ஆணுக்கு கட்டுப்படுதல் அடிமைத்தனம் அல்ல, ஒரு ஆண் பெண்ணுக்கு கட்டுப்படுதல் அடிமைத்தனம் அல்ல. மனைவிட்டு தோத்து போங்க. ஆண்கள்கிட்ட நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், மனைவிட்டு தோத்து போங்க. யார் மனைவிட்டையும் கஷ்டமற்றையும் தோத்து போறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதே போல பெண்களுக்கு நான் சொல்லுவேன், தயவு செய்து பெண்கள் நீங்க ஆண்களுக்கு கட்டுப்படுதல் என்பது அடிமைத்தனம் இல்ல, கட்டுப்படுதல் சுதந்திரத்தின் உச்சம். கட்டுப்படுங்க. ஆண்கள் பெண்களுக்கு விட்டு கொடுங்க, குறைகளை நோண்டி வாழாதீங்க, விட்டு கொடுத்து வாழுங்க. இந்த வாழ்க்கை முறையே தயவு செய்து பெண்கள் இந்த கவுன்சிலிங், இந்த லைஃபிசம் கோர்ஸ் இதெல்லாம் நீங்க கத்துக்கணும். அதுதான் உங்களுடைய இரண்டாவது பகுதி. இப்பெல்லாம் படிச்சுட்டீங்க, வெளியே வந்துட்டீங்க, நீங்க சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய பொறுப்புக்கு வரணும். இது மூன்றாவது, கணவன் மனைவி உறவு முறையை சந்தோஷமா வச்சுக்கணும். நாலாவது, குழந்தைகளை இலக்குகளோடு உருவாக்குங்க. இங்க இருந்து போகக்கூடிய நீங்க நிக்காஹ் முடிச்சா உங்க குழந்தைகளை நாங்க பெரிய டாக்டரா, ஜட்ஜுகளா, முஃப்திகளா, ஆலிம்களா, ஹாஃபிஸ்களா, மிகப்பெரிய சமூகத்தினுடைய எழுச்சியாளர்களாக நான் உருவாக்குவேன். அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடு, அந்த குழந்தையை நான் ஷரியத்துக்கு கொடுக்கிறேன். யா அல்லாஹ் எனக்கு நல்ல சாலிகான ஆண் குழந்தை பெண் குழந்தைகளை கொடு, நான் மார்க்கத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற உணர்வுகளோடு மாஷா அல்லாஹ் தாய்மார்கள் நீங்க குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க. குழந்தைகளை இலக்குகளோடு வளருங்க. ஐந்தாவது மிக முக்கியமான விஷயம், உறவுகளை பேணி வாழுங்க. உறவுகளை பேணி வாழுங்க. உறவுகளை பேணி வாழ்பவருக்கு மட்டும்தான் வாழ்க்கையினுடைய அருள் கிடைக்கும், இறைவனுடைய அருள், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். திடீர் மரணங்கள் நிகழாது, திடீர் விபத்துகள் வராது, பெரும் நோய்கள் ஏற்படாது.
கிதாபுகள் இமாம்கள் எழுதுறாங்க, உறவுகளை பேணி வாழக்கூடிய மக்களுக்கு 10 விதமான நன்மைகளை பத்தி எழுதி எழுதி குமிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு உறவுகள் எப்படி இருக்கிறோம்? உறவுகள் எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ் எல்லாத்தையும் மனிதனை மன்னிக்கிறான், 2 பேர்த்த மன்னிக்கிறது இல்ல. ஒன்று, யார் இறைவனுக்கு ஷிர்க் இணை வைக்கிறார்களோ, யார் இறைவனை அவனுடைய உறவுகளை, அவனுடைய சொந்தக்காரங்களை, பந்தத்தை யார் துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதில்லை. தயவு செய்து உறவுகளை சேர்ந்து வாழுங்க. 6வது, எப்பெல்லாம் நீங்க துவா செய்றீங்களோ, எப்பெல்லாம் அல்லாஹ்ட்ட கையேந்துறீங்களோ, அப்பெல்லாம் தயவு செய்து உம்மத்தை நினைத்து, மனித இனத்தை நினைத்து வருத்தப்படுங்க. முழு மனித இனத்துக்கும் துவா செய்யுங்க. உலகத்துல இன்னைக்கு 77 நாடுகள்ல யுத்தம் நடக்குது. ஒரு நாளைக்கு சராசரியாக பட்டினியால், யுத்தங்களால், மோசமான விளைவுகளால் 100க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போறாங்க. இதை நினைத்து நாங்க வருத்தப்படணும். துவாக்கல்ல இறைவன்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் மனித இனத்துக்கு அமைதியை கொடு, இந்த உலகத்துக்கு அமைதியை கொடு, யுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடு, ஏழைகள் இல்லாத வாழ்க்கையை கொடு, பட்டினி சாவுல இருந்து மக்களை பாதுகாத்துரு அப்படின்னு உங்க வீட்டுக்கு கேளுங்க, உங்க தெருக்களுக்கு கேளுங்க, உங்களுடைய ஊருக்கு கேளுங்க, உங்க நாட்டுக்கு கேளுங்க, உலகம் முழுக்க வாழக்கூடிய மனிதர்களுக்கு கேளுங்க. இதெல்லாம் நீங்க செய்யணும்னா சில தன்மைகளை வாழ்க்கையில வச்சுக்கோங்க. நான் இதோட முடிச்சு கொள்றேன். 1, மக்களிடத்தில் அன்பாக பேசுங்க. தாய்மார்கள் அன்பாக பேசுங்க. வீடுகளுக்கு ஆண்கள் வந்தா குழந்தைகள்கிட்ட சிரித்த முகமாக அன்பை வெளிப்படுத்துங்க. இன்னைக்கு சமூகத்துல மாற்றத்தை விளைவிக்க ஆண்கள் விரும்புறாங்கன்னா வீடுகள்ல ஒத்துழைக்கக்கூடிய பெண்கள் தேவை. வீடுகள்ல பெண்கள் ஒத்துழைக்கல, முகம் மாறுது அப்படின்னா நிச்சயமாக ஆண்களால் சமூகத்தை மாற்றி அமைக்க முடியாது. தயவு செய்து பெண்கள் சிரித்த முகத்தோடு வீடுகள்ல அன்பாக இருக்க பழகுங்க. 2வது, வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கை என்பது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாத்துக்கும் வேற வேற மாதிரி தான் இருக்கும். அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள பழகுங்க. எந்த நிலையிலும் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளாம விட்டுறாதீங்க. இல்லாத ஒண்ணு, கிடைக்காத ஒண்ணு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிற வாழ்க்கையை நரகமா மாத்திக் கொள்ளாதீங்க. 3வது, எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க. யாரையும் தண்டிக்க ஆசைப்படாதீங்க. அல்லாஹ் நம்மை மன்னிப்பதை போல, அல்லாஹ் நம் மீது நேசம் கொள்வதை போல, அல்லாஹ் நம் மீது இரக்கம் கொள்வதை போல மனிதர்கள் மீது நாம் இரக்கம் கொள்ளணும். அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹ். நிச்சயமாக அதன் மீது கவனம் செலுத்து. 4வது, மிக முக்கியமாக சுயநலமாக இருக்காதீங்க, பொதுநலமாக இருங்க. எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற உணர்வுகளோடு சிறந்த ஆலிமாக்களாக, சிறந்த அல்லமாக்களாக நீங்க சமூகத்துக்கு பணி செய்யணும். உங்களை கொண்டு சமூக எழுச்சி, வருங்கால தலைமுறை வலிமையாக மாறணும். ஒருபோதும் உலகத்தில் நாங்கள் அடிமைகளை விட்டுட்டு போயிடக்கூடாது. ஒருபோதும் அடிமைகளை விட்டு போயிடக்கூடாது. வலிமையான ஈமான் உள்ள, ஒழுக்கமான வாழ்வியுள்ள, ஆளுமையான கல்வியுள்ள, சமூக சிந்தனையுள்ள ஒரு சமூகம் கட்டமைக்கப்படணும்னா பெண்கள் வலிமையாக, உணர்வுள்ளவர்களாக, அல்லாஹ்வுடைய இணைத்த ஒரு சமூக பெண்களை உருவாக்குவது நம்முடைய கடமை. அதை தான் இன்னைக்கு மாஷா அல்லாஹ் ஹைராத்துல் இஹ்சான் அரபி மதரசா மிகச்சிறப்பான முறையில் தொடர்படியாக செய்து வருகிறது. இதற்கு முழுமையாக நீங்க ஒத்துழைக்கணும். குறிப்பாக மாஷா அல்லாஹ் இங்க வந்திருக்கிற எல்லாருமே ஒரு உறுதி கொள்ளுங்க. இந்த மதரசாவில் நாங்க குறைஞ்சது எங்க ஊர்ல இருந்து அடுத்த வருஷம் ஒரு 50 பெண்கள், 100 பெண்களாவது வரணும். நிறைய பெண்களை படிக்க வைக்கணும், உருவாக்கணும் அப்படிங்கிற உணர்வுகளோடு போங்க. அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் கபூல் செய்யணும். இந்த நிர்வாகத்தை, இங்க வந்திருக்கிற உலமாக்கள், கலந்து கொண்ட பெற்றோர்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் கபூல் செய்யணும். நீண்ட ஆயுள, சுகமான வாழ்க்கைய, நிம்மதியான வாழ்க்கைய இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவோடு வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால தலைமுறைகளுக்கும் சந்ததிகளுக்கும் அளிப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். மிகவும் கவலையான, குடும்ப சீர்திருத்தத்திற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் தேவையான நிறைய விஷயங்களை தனக்கே உரித்தான பாணியில் மிக சிறப்பான முறையில் சிறப்புரையாற்றிய ஹசரத் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரல் ஜஸா. இப்பொழுது லுஹர் தொழுகைக்கான பாங்கு சொல்லப்படுகிறது. Allah